விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மத்திய அரசின் செயல்பாடுகளை தனது வீரியமிக்க எழுத்துக்களால் விமர்சித்து வரும் எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது ஊபா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 13 ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய வழக்குகளுக்கு உயிர் கொடுப்பதன் நோக்கம் என்னவென கேள்விகள் எழுந்துள்ளன. புக்கர்ஸ் பிரைஸ் ஆஃப் ஃபிக்ஷன் சர்வதேச எழுத்துலகில் மிகவும் உயரிய விருது. இந்த விருதை எ காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் நாவலின் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அருந்ததி ராய். 1989 இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியதற்காக தேசிய விருதை வென்றவர். பின்னர் 2015 இந்தியாவில் வலதுசாரி குழுக்களால் வன்முறைகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி தேசிய விருதை திருப்பிக் கொடுத்தவர். மனித உரிமை மீறல்கள், இயற்கை வளங்கள் சுரண்டல், இந்துத்துவ அரசியல் போன்றவற்றுக்கு எதிராக தொடர்ந்து எழுதியும் பேசியும் வருகிறார் அருந்ததி ராய். கடந்த 10 ஆண்டுகளில் அரசின் கொள்கைகளிலும் செயல்பாடுகளிலும் தவறு என தனக்கு தோன்றுவதை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உரையாற்றி வருகிறார். அதற்கு முன்பு 1998 வாஜ்பாய் அரசு பொக்ரானில் நிகழ்த்திய அணுகுண்டு சோதனை குறித்து இவரது கட்டுரையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 2018 அக்டோபரில் ஸ்ரீநகரில் ஜம்மு காஷ்மீர் சிவில் சொசைட்டி கூட்டமைப்பின் கருத்தரங்கம் ஒன்றில் காஷ்மீர் குறித்து அருந்ததி ராய் பேசிய கருத்துக்கள்தான் அவரை பிரச்சனையில் சிக்க வைத்தது. அதே ஆண்டின் நவம்பர் மாதம் டெல்லியில் நடந்த சுதந்திரம்தான் ஒரே வழி என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கிலும் அருந்ததி ராய் உள்ளிட்டோர் பேசிய காஷ்மீர் குறித்த கருத்துக்களும் பிரச்சனைக்கு திரி கொளுத்திவிட்டது. அருந்ததி ராய் உள்ளிட்டோர் தேச துரோக கருத்துக்களை பேசியதாக சர்ச்சை எழுந்தது. பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் அருந்ததி ராய் உள்ளிட்டோர் பேசியதாக டெல்லியைச் சேர்ந்த சுஷில் பண்டிட் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்தார். ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அரசு வழக்கு பதிவு செய்யவில்லை. டெல்லி பெருநகர மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சுஷில் பண்டிட் வழக்கு தொடர்ந்தார். இதன் பிறகு அருந்ததி ராய் காஷ்மீர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பேராசிரியர் ஷேக் சௌகத் உசேன் ஆகியோர் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில்தான் அருந்ததி ராய் மீது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 45(1) கீழ் வழக்கு தொடர்ந்து விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் VG சக்சேனா அனுமதி அளித்துள்ளார். இதற்கு பல்வேறு தரப்புகளிலும் இருந்து கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. UAPA மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம இந்த நாட்டில் இருக்கிறதே தவறுங்க. அதுக்கு எல்லா அரசியல் அமைப்புகளும் நான் பிளேம் பண்ணுவேன். இது காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க UAPA எப்ப வந்தது? காங்கிரஸ் தான் வந்தது. இந்த மாதிரி ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு நபருக்கே அப்படி நடக்கிறதுனா பேரு தெரியாது, ஊரு தெரியாத மக்களுக்கு எவ்வளவு பயம். அந்த பயத்தை உண்டாக்குற மாதிரி தான் இந்த மாதிரி ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் அருந்ததி பத்தி மட்டும் கிடையாது, சமுதாயத்துல பயத்தை உண்டாக்கணும். அதுக்கு நம்ம நல்லா கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நிக்கணும். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் என்பது சுருக்கமாக உபா என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டால் பிணையில் வெளிவர முடியாது. உபா சட்டத்தின் கீழ் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், சமூக சேவகர்கள் உள்ளிட்டோர் இன்னும் சிறையிலேயே இருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.